வெல்கம் டு பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். முக்கியமான ஐட்டம் ஃபார் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும், முக்கியமாக இட்லி தோசைக்கெல்லாம் என்ன நம்ம சொல்லுவோம், மிளகா பொடி இருக்குதா அப்படின்னு தான் கேட்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசை மிளகா பொடி. இன்றைக்கி நமக்கு யூஸ்வலாக அந்த ட்ரெடிஷன் ஐட்டம் பண்ணுறதுக்குன்னு சில பேர்லாம் இருக்காங்க, அதாவது ரொம்ப பக்கா ட்ரெடிஷன் ஐட்டம் பண்ணுறதுக்கு. அந்த வகையில் இன்றைக்கி உமாமா வந்திருக்காங்க. வாங்க உமாமா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தோசை மிளகா பொடி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதோட எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் தான். அது வந்து காரம், திதிப்பு, அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கே போனாலும் நான் வீட்டில் வந்து தான் நான் இந்த மிளகா பொடி சாப்பிட்டு தான் நான் அடுத்த வேலை அண்ட் தனியாக வேறு சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம பண்ணலாம், இதோட ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லுங்க. Maavadu.in. Authentic home food delivered daily. முதல்ல உளுத்தம்பருப்பு. ஓகே, தட் இஸ் கருப்பு உளுத்தம்பருப்பு நம்மாத்த பண்ணுறது. கருப்பு உளுத்தம்பருப்பு, கருப்பு எள்ளு, மிளகா வத்தல், உப்பு, வெல்லம் தான் இதுக்கு மெயின். என்ன இது எள்ளு வந்து நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஆரவாடி விட்டுடணும். ஓகே ஓகே. அப்புறம் வெறும் வானிலையில் வறுத்துக்கணும். அது மாதிரி வறுத்து வச்சிருக்கேன் இதை. ஓகே. ஸோ இதோட கலர் வந்து அப்படியே ஒரு பொன்னிறமா ஒரு கருப்பு எழுதுங்கிறதால கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். வெடிக்க விடுறதுதான் வெடிக்கணும். இல்லைன்னா அது பொரியணும். எண்ணெய் பொரியக்கூடாது, நெருப்பில் பொரியணும். பொரிச்சாதான் அது நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து துளி எண்ணெய் விட்டு மிளகா வத்தலை பொரிச்சுக்கணும் முதல்ல. ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த தோசை மிளகா பொடி வந்து என்ன கொஞ்சம் நாளோட வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி தான். எப்பயுமே ஒரு மாதத்துக்கு வச்சுக்காது தாராளமா. ஓகே. நம்ம யூசேஜை பொறுத்து எல்லாம் இருக்குது. நம்ம என்ன மாதிரி பலகாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வேறு மாதிரி. ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்பைசினஸ்ன்றது இந்த மிளகா வத்தல் தான். ஸோ இது வந்து இன்னும் ஒரு நமக்கு ஒரு 15 பீஸ் இருக்கும்ல, இந்த குவான்டிட்டி 20 பீஸ் மேலே. சரி. இந்த மிளகா வத்தல் வந்து நீங்கள் எந்த மிளகா வத்தல் வேணாலும் போடலாம்ல, அதாவது போடலாம். ஓகே. ரொம்ப நாள் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப பழசு இல்லாமல் ரொம்ப புதுசு இல்லாமல் இருக்கிற மிளகா தான் வாங்கி அதான் சோறு. சரி, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், அது உடம்புக்கும் நல்லது. ஸோ நம்ம இப்போ இந்த காம்பு இல்லாமே போடலாம். நம்ம வந்து காம்பை எடுத்தோன்னா அந்த உதிரி வந்துடும்ல, அதுக்காக அதனால தான் அதை எடுக்கிறது இல்லை. அது போடும், அது பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இதை வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் போட்டால் நிச்சயமாக வரும். ஆமாம், உடம்புல இருக்க சளியெல்லாம் வெளியே வந்துடும். இப்படியும் கமறது ஆயிடுறது. ஓகே. ஸோ இப்போ அதே எண்ணெயே நம்ம எடுத்து அதுலேயே நம்ம கருப்பு உளுந்து. ஆமாம். நம்ம ஏன் இது கருப்பு உளுந்து போடணும், ஏன் வந்து நார்மல் உளுந்து போடணும்? கருப்பு அந்த தோலோட இது சேரணுன்றதுக்காக. சாதாரணமாக இட்லியில் போடுறதா இருந்தாலும் அதை எடுத்துருவோம். அதெல்லாம் இல்லாமல் இது சேரும். அப்படியே சேர்ந்துடும், அதோட சத்தெல்லாம் நமக்கு நல்லது. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம பண்ணுறது வந்து முக்கியம் இல்லை, இந்த மாதிரி ஐட்டம் எதுக்கு சேர்க்கணும், அது சேர்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. நமக்கு ஜென்ரலாக வந்து மிளகாப்பொடி, மேல் பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடியெலாம் நம்ம வைக்கிறோன்னா நாள் பட வரணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறோம். ரொம்ப நாள் படமும் நம்ம வச்சு முடியாது. ஸோ அப்பப்போ தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும்ல. அது ஃப்ரெஷ்னஸ்ங்கிறது தனி. ஆனால் 6 மாதம் வச்சாலும் அதோட இது கெடாமல் இருக்கிறதும் தனி. ஓகே. ஸோ நம்ம யூசேஜ் பொறுத்து, நமக்கு கன்வீனியன்ஸை பொறுத்து நம்ம அளவு கம்மியாக பண்ணணுமா இல்லை ஜாஸ்தியாக பண்ணுமா. நான் இப்போ வந்து கொடுத்துருக்கிறது ஒரு ஜென்ரலாக ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டான மிளகாப்பொடி அளவுக்கு தான். ஸோ இதை நீங்கள் கூட குறைச்சி இந்த ப்ரப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அவங்க கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களா, கொஞ்சம் கூட பண்ணிக்கோங்க. இல்லை கம்மி பேர் தான் இருக்காங்கன்னா இதை பாதி பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட சந்தை அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரெஷ்னஸ்ன்றது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது சாப்பிடும்போது தண்ணி, கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிடும்போது தண்ணி. ஸோ இது வந்து என்ன, இதுவும் வந்து கொஞ்சம் அது நல்லா வறுபடணுங்கிற மாதிரி. ஸோ நம்ம இதெல்லாம் ஏன் சேர்த்து போட்டு பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் பண்ணலாம். அதோட டைம் எடுக்கும். எப்படி அதுக்கு டைம் இருக்கும் இல்லையா. இப்போ சீக்கிரமாக இது ஆகாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். அது மாதிரி கேட்டுக்கோங்க. எது கேட்குறேன்னா, நம்மள மாதிரி அவசரமாக சமைக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டலாமான்னு தோணும். ஸோ அவங்க சொல்கிறாங்களே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. பொரிஞ்சாவட்டும் போடணும். அது மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. என்ன காஞ்சாவட்டும் தான் கடுகு போடணும். ஆமாம். ஸோ அது சீக்கிரம் ஆகுன்றதுக்காக.
ரொம்ப கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல ப்ரௌனில் எடுத்துட்டோன்னா ஓகே அதோட டேஸ்ட்டும் நல்லா ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த அரோமாவே வந்து இந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் இருக்குது. இந்த மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு அண்ட் எள்ளு ஏற்கனவே நீங்கள் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சொன்னது. ப்ளஸ் உப்பு நம்ம வெள்ளத்தையும் போட்டு அரைக்கணுமா? ஆமாம். எவ்வளோ வெல்லம் போடலாம்? வெல்லம் வந்து 1 ஸ்பூன் போடலாம், இல்லை 1.5 ஸ்பூன் போடலாம். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதாவது இந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. அண்ட் இது அரைக்கிறது வந்து நம்ம எப்படி நரன்னு அரைக்கணுமா, நைஸாக அரைக்கணுமா? நைஸாக வேணாம், நரம் தான் அரைக்கணும். நரன்னு அரைக்கணும். முதல்ல எள்ளை அரைச்சி வச்சிடணும். அப்புறம் உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் எடுத்து போட்டு அரைச்சிக்கணும். ஓகே. ஸோ இதுவும் சேர்த்து கூட கலந்துக்கணும். ஸோ இதை நம்ம சேர்க்கவே கூடாது. ஓகே ஓகே. ரெண்டுத்தையும் அரைச்சாவிட்டு தான் இதை சேர்க்கணும். அரைச்சது ஸோ முதல்ல இதை பண்ணிவிட்டு அப்புறம் இதை அரைக்கலாம். அதுவும் பண்ணலாம். இந்த தோசை மிளகா பிடிக்கி பொடி பெருங்காயமும் போடலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் அளவு வாசனையோ இல்லை அதோட டெக்ஸ்டர் வந்து நீங்கள் பொரிச்ச மாதிரி போட்டிங்கன்னா அது டேஸ்டே தனிதாங்க. இது எப்படி அரைக்கணுன்ற ப்ராசஸ் தாங்க. இது மிளகா பொடின்றது எப்படி வேணால் அரைக்கலான்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது. சில இடத்துல ரொம்ப நைஸாகவும் பண்ணுறாங்க, சில இடத்துல நரன்னு பண்ணுறாங்க. ஸோ நம்ம நரன்னு பண்ணால் அந்த க்ரன்ச்சினஸ்க்காக தான் பேசிக்காக. அது வந்து நம்ம மிளகா பொடி வந்து தோசைக்கும் சரி, சுட இட்லிக்கும் சரி, அந்த நர போட்டு நம்ம வந்து பொடியை போட்டு சாப்பிட்டோம்னா அது டேஸ்டே தனிங்க. நம்ம இதை அரைக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நான் இப்போ காமிக்கிறோம். நம்ம மிளகா வத்தல் வறுத்த 100% கமரை தாங்க செய்யுது. போஸ்ட் எஃபெக்ட் வந்து இப்போ தான் தெரியுது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் அவங்க சொன்ன மாதிரி நம்ம போட்டு நரன்னு இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இதை வந்து நல்ல சூடாக, இதை பார்த்தாலே எல்லாம் ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்கள் சாயந்தரம் நல்ல சூடாக இட்லி வச்சு மிளகா பொடியும் எண்ணெயும் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு அவ்வளோதான், அவ்வளோ நல்லா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். முதல்ல இதை வந்து தனியாக பிரித்து எப்படி நமக்கு வரும்ன்றது பாருங்கள். இல்லையா நம்ம தான் பொடி இட்லி மாவுல போட்டுகிட்டே இருக்கோம் அடிக்கடி. கண்டிப்பாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.